கல்கத்தாவில இருந்து ஒரு 23 வயசுல பையன், பாம்பேல இருந்து ஒரு 23 வயசு பையன், சென்னையில இருந்து ஒரு 23 வயசு பையன், 3 பேரும் ட்ரெயின்ல பயணம் பண்றான். 3 பேரும் டைம் பாஸ் பண்ணணும். 4 மணி நேரமா போறதுக்கு ட்ரெயினுக்கு நேரம் ஆகும்டா. அதுக்குள்ள ஒரு டைம் பாஸ் பண்ணி ஒரு கேம் விளையாடலாம்னா கேம் முதல்ல கல்கத்தா பையன் தான் ஆரம்பிச்சு வச்சா. அந்த 3 பேர்ல யார் பெரிய பணக்காரன் ஆரம்பிக்கலாமாடா, கேம் வைக்கலாமாடான்னா கேம் எது வச்சவனே என்ன பண்ண டக்குன்னு ஆரம்பிச்சான். 500 ரூபாய் நோட்டை பாக்கெட்ல இருந்து எடுத்து அப்படி சுருட்டான், புகையா விட்டான். நான் தான்டா பணக்காரன் அவன் நிரூபிச்சான். அவன் என்ன பண்ணான், பாம்பே பெரிய முதலாளி, மில் முதலாளியினுடைய பையன் இல்லையா, 1000 ரூபாய் நோட்டை எடுத்து சுருட்டினா, புகையா விட்டு நான் தான்டா பெரிய பணக்காரன்னா 500க்கு 1000க்கு மேல நோட்டு கிடையாது. நம்ம பையன் பேபேபன் முழிப்பான்னு இந்த தமிழ்நாட்டு பையன் தோத்துட்டான்னு அவன் 2 பேரும் முடிவு பண்ணான். இவனா பிரீப் கேஸை தேர்னா செக் புக் எடுத்தான் 1 லட்சம் எழுதுனான். அப்படியே கீழ்ச்சான், அப்படியே சுருட்டினா, புகையா விட்டான்யா. புகையா விட்டுட்டு சொன்னான் பாருங்க, அடுத்த கேள்வி, யார் பெரிய பணக்காரன் தெரியுமாடா, தனக்கு 1 ரூபாய் கூட நஷ்டம் வராம ஜெயிக்கிறவன் தான்டா பணக்காரன். உனக்கு 500 நஷ்டம், உனக்கு 1000 நஷ்டம். இந்த என்ன அருமையான விளக்கத்தை சொல்றான். நீங்க பையனும் பிரில்லியன்ட் ஆகிறான், பொண்ணும் பிரில்லியன்ட் ஆகுது. நாம ஒரே தப்பு கணக்கு போட்டு வச்சுக்கிறோம். 1200க்கு 1198 எடுத்துதா, அதுதான் நல்ல புள்ளன்னு நினைக்கிறேன் நான்.